I'm Sengadi from Anamali College of Technology. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் டென்ஷன். வாட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன்? இப்போ ஒரு ஏரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் வாட்டர் வந்து லேயராக தான் இருக்கும். மாலிகுல்ஸ் ஒன் பை ஒன்னாக இருக்கும். பிட்வீன் த மாலிகுல்ஸ் அப்பர் அண்ட் லோயர் மாலிகுல்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஃபார்வர்ட் டு டாப்வேர்டும் டவுன்வேர்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். At the last of molecules reacted with surface, top of the molecule can't react with anything. The middle of the molecules are reacted and converted into a neutral molecules, neutral energy. The above surface is known as a free surface. The unbalanced forces on free surface acting per unit length. Sigma is defined as force by length. இப்போ சிக்மா நம்ம கேட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பை லென்த் கொடுத்துட்டு நம்ம சிக்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனர்ஜி பை ஏரியா கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் இப்படி கன்வெர்ட் பண்ணால் ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் ஈக்குவல் டு எனர்ஜி. லென்த் இன்ட்டு லென்த் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா. எனர்ஜிக்கோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இதை தியரட்டிக்கலாக சொல்லணும்னா surface energy acting per unit area. Then we see modification of the formula. Force length கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா sigma is equal to force by length ன்னு எழுதிடலாம். எனர்ஜியும் ஏரியாவும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா sigma is equal to E by A ன்னு எழுதிடலாம். rho equal to P by L ன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? Force is equal to sigma equal to force by L. இதோட யூனிட் N by M. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம சிக்மாக்கு பதிலாக ஃபோர்ஸ் பை எல் கொடுத்து நம்ம இந்த ஃபோர்ஸுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எல்லுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம், இங்கே இருக்க எல்லுக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இது மூணையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பி கிடச்சிரும் நமக்கு. இப்போ இதை நம்ம வேறு ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஜெட், ட்ராப்லெட், பபிள்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸு, ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்ஸு. ஜெட்னா ஒரு 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 வேல்வ்லேருந்து ஃபோர்ஸாக வாட்ரு அடிக்கிற மாதிரி. ட்ராப்லெட் மீன்ஸ் ட்ராப்பாக மழை துளி போல். பபிள்ஸ் பபிள்ஸ் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு ரோ ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு பை பை டி ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு பை பை 4 டி ஸ்கொயர். பையும் கேன்சல் ஆகிடும், டி கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்கிறது சிக்மா ஈக்குவல் டு ப்ரெஷர் டி ஸ்கொயர், ஒரு டி கேன்சல் ஆச்சு, மிச்ச டி இருக்கும், பை பை 4. இது வந்து எதுக்குன்னா ட்ராப்லெட்டுக்கு. இதே மாதிரி ஜெட்டுக்கும் பப்புளுக்கும் தனித்தனியாக இருக்குது. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜேடிபி இது ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம 2 பையில் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே பை பை 4 வராது, பை பை 2 வரும் ஜெட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது இந்த டெரிவேஷனை. அதே மாதிரி ட்ராப்லெட்டுக்கு 4 வரும், பப்புளுக்கு 8 வரும். எதுக்குன்னா ட்ராப்லெட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இங்கே 4 வரும், பப்புளுக்கு பை பை 8 வரும். அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதுக்கு நம்ம ஜெட்டுனா 2, ட்ராப்லெட்னா 4, பப்புள்னா 8 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான மாதிரி ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேட்குறதுக்கு கொஷினுக்கு தகுந்தாப்பில். ஜெட்னு கேட்டாங்கன்னா இப்போ ஜெட்டில் வந்து ப்ரெஷர் தனியாக ரோவு கொடுத்துட்டு டயாமீட்டரும் கொடுத்துட்டு ப்ரெஷர் கேட்பாங்க. அப்படி இருந்தால் ஒவ்வொரு மாதிரி மாற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்மளே வேணுன்ற மாதிரி கொஸ்டினை பொறுத்து. Next, compressibility. Compressibility is simplified as beta. The unit of our beta is equal to m square by n. M is meter square, n is Newton. Is equal to minus dv by v dp. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் டி பை வி பை டி பை டிபி. டிவி பை வி நம்ம ஏன் சொல்கிறோம்னா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இன் வால்யூம் டிவி பை டி இதுக்கு டெஃபினேஷன். இது வந்து சேஞ்சஸ் இன் ப்ரெஷர், அதுக்காக சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் தான் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெசிபிலிட்டி, இதுதான் கம்ப்ரெசிபிலிட்டியான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ் சிம்பிள் வந்து கே. இது வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை பீட்டா. நம்ம முன்னாடி பார்த்தோம் கம்ப்ரெசிபிலிட்டியில் பார்த்தோம்.
இப்போ கம்ப்ரெசிபிலிட்டி ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை வி பை டிபி. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே இப்போ கீழே இருக்க வேல்யூவை நம்ம மேலே கொண்டு போயிட்டனால மைனஸ் டிவி பை வி பை டிபிஏ அப்படியே இங்கே வந்துருச்சு. மைனஸ் டிபி என்னன்னா சேஞ்சஸ் இன் ப்ரெஷர், dV by V percentage changes in volume. Next we see differentiations of ideal fluid and real fluid. Real fluid has properties of viscosity, shear stress, sigma, compressibility and bulk modulus. But ideal gas has no viscosity, shear stress, sigma, compressibility, but has bulk modulus k equal to infinity மென்ஷன் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ரியல் கேஸுக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 5க்குமே வேல்யூ இருக்குது. ஐடியல் கேஸுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் அதுக்கான வேல்யூ கிடையாது. விஸ்காசிட்டியும் அதில் 0வாக தான் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 0வாக தான் இருக்கும், சிக்மாவும் 0 தான் இருக்கும், பல்க் மாடுலஸ் 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சி டென்சிட்டி. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட்டு கேஜி, வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் வெயிட் டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லலாம். நியூ ஈக்குவல் டு ஒர்க் பை வால்யூம். ஒர்க் ஈக்குவல் டு மாஸ் பை கிராவிட்டி பை வால்யூம். எம் பை வினா டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. அப்போ எம் பை விக்கு பதிலாக நம்ம டென்சிட்டி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த ஜி அப்படியே இங்கே வந்துடும். இப்போ நியூ வெயிட் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னென்னா ρg. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்க்கலாம். V ஈக்குவல் டு 1 பை டென்சிட்டி ஈக்குவல் டு V பை M.